சூர்யா வந்து இப்ப பேன் இந்தியா லாங்குவேஜ்ல மூவிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ஹீரோ தான். இப்ப தமிழ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர் சூஸ் பண்ணி கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து தெலுங்குல இருந்து அவர் சூஸ் பண்ண டைரக்டர் தான் வெங்கி அட்லூரி. இது ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படம். ஆல்ரெடி சூர்யாவுக்கு தெலுங்குல ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப ஒரு டைரக்டா ஒரு தெலுங்கு டைரக்டர் கூட படம் பண்ணும்போது தெலுங்குல சூர்யாவோட மார்க்கெட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து மலையாளத்துல இப்ப அவர் சூஸ் பண்ணிருக்கிற டைரக்டர் தான் ஜீத்து மாதவன். தெலுங்குல சொன்ன மாதிரி தான் மலையாளத்திலயும் கேரளாவிலுமே சூர்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ இப்ப தமிழ் தெலுங்கு மலையாளம்னு 3 லாங்குவேஜ் டைரக்டர்ஸ் கூட அவர் படம் பண்றாரு. அண்ட் அடுத்து நார்த்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி டைரக்டர் கூட ஒரு படம் பண்ண டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு கருணா படம் பண்ண போறதா நியூஸ் வந்துச்சு. ஆனா அந்த படம் இப்போதைக்கு நடக்காதுங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பட்ஜெட் அதிகமா இருக்கிறதுனால. ஆனா அவர் இல்லைனாலும் பரவாயில்லன்னு வேற டைரக்டர்ஸ் கிட்ட இப்ப டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஹிந்தி டைரக்டர் வச்சு சூர்யா படம் பண்ணணும்னு. இப்ப எல்லாரும் பேன் இந்தியா படம் பண்ணும்போது பேன் இந்தியா டைரக்டர்ஸ் கூட சூர்யா படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே தான் தனுஷும் பண்றாரு. தனுஷ் ஆல்ரெடி இதை பண்ணி கூட முடிச்சிட்டாரு. தமிழ்ல அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஹீரோஸும் இதே ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. அது வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யாவோட இந்த பேன் இந்தியா லைனை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.